Hello friends, welcome to Ronnie Tailors. Sleeve design பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். Ball chain, chain stone, golden color gem key, red color stone, red color thread, sugar beads. ஸ்லீவ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உயரம் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு இதில் வந்து ஒரு அரை இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அரை இன்ச்சு டிஃப்ரெண்டில் பாருங்கள், ஒவ்வொன்றா அரை இன்ச்சு டிஃப்ரெண்ட் வரும். இந்த மாதிரி ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு லைன் மார்க் பண்ணிவிட்டு சின்ன சர்க்கிள் போட்டிருக்கேன். நான் ப்ரோ சர்க்கிள் வச்சு இந்த இடத்துல இந்த சர்க்கிள் வச்சு போட்டிருக்கேன். அதாவது சர்க்கிள் வந்து எல்லாமே ஈவனாக இருக்கணும், அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து இங்கே சர்க்கிள் போட்டுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் வந்து கொஞ்சம் தள்ளி போடுங்க. இந்த மாதிரி ஒரு லைன் விட்டு இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடணும். ஆனால் எல்லாமே ஈவனாக இருக்கணும். ஃபஸ்ட் லைன் வந்து ஃபேப்ரிக் க்ளூ போட்டுட்டு பால் செயின் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் லைன் வந்து பால் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டோன் போட்டுக்கலாம். ஸ்டோனுக்கு இடையில வந்து ஜர்தோஸ் ஸ்ப்ரிங் போடணும். அதில் கொஞ்சம் இடைவெளி விட்டு போடுங்க. ஸ்டோன் போட்டுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே விழாது. அது போக உள்பக்கம் அயன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கீழே விழாது. ஸ்டோன் போட்டு திரும்ப ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். இங்கே ரெட் கலர் ஸ்டோன் போட்டிருக்கோம் இல்லையா, திரும்ப நம்ம வந்து கோல்டன் கலர் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் வந்து ரெட் கலர் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஸ்டோன் போட்டுட்டு திரும்பவும் பால் செயின் போட்டுக்கலாம். திரும்ப வந்து செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்புறம் இங்கே ஃபஸ்ட் போட்டுக்கோம் இல்லையா ரெட் கலர் ஸ்டோனு, அப்புறம் எல்லோ கலர் ஸ்டோன், அப்புறம் ரெட்டு, அந்த மாதிரி திரும்பவும் 3 லைன் இங்கே போட்டுக்கலாம். நம்ம இங்கே ஃபஸ்ட்டு 3 லைன் என்ன போட்டிருக்கோமோ அதே தான் இதுவும் போட்டிருக்கோம். போட்டுட்டு இந்த சர்க்கிளில் நம்ம வந்து ஒரு பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று போடுறேன். ஆன்டிக் பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் போடுறேன். சுகர் பீட்ஸ் வந்து 10 பீட்ஸ் எடுத்திருக்கேன். டென் பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பீட்ஸ் இடையிலையும் ஒவ்வொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஆன்டிக் பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் ஒரு 10 பீட்ஸ் போடணும். பீட்ஸ் போட்டுட்டு இதை சுற்றிலும் ஜம்கி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு பக்கத்திலே நீடில் உள்ள போட்டுடலாம். போட்டுட்டு திரும்ப இந்த ஹோல் இருக்கு இல்லையா, ஜம்கிலேருந்து நீடில் எடுக்கணும். திரும்ப ரெண்டாவது போட்டுக்கலாம். போட்டுட்டு பாருங்கள், இப்போ ரெண்டாவது எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் நீடில் போட்டுக்கலாம். அதேமாரி இந்த சர்க்கிள்லே வர்றது மாதிரி போடணும். ஜம்கிலேருந்து நீடில் எடுத்து திரும்ப ஜம்கியில் போட்டால் தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக நீட்டாக நிற்கும்.
இந்த மாதிரி எடுத்துட்டு இது பக்கத்தில் நீடில் போட்டுறணும். போட்டுட்டு நீடில் வந்து ஜம்கிலேருந்து வர்ற மாதிரி இருக்கணும். பாருங்கள், இந்த எடுத்துருக்கோம். எடுத்துட்டு பக்கத்தில் நீடில் போட்டுட்டு திரும்பவும் நீடில் வந்து எடுக்கிறது இது ஜம்கிலேருந்து வரணும். சர்க்கிள் போட்டு பண்ணிங்கன்னா தான் ரவுண்டாக உங்களுக்கு நீட்டாக வரும். இந்த இடத்துல ஜம்கி பக்கத்தில் நீடியில் திரும்ப எடுக்கிறது சென்டரில் இருக்க ஹோலில் எடுக்கணும். ஒரு ஃப்ளவர் போட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு செகண்ட் வந்து நல்லா ஸ்பீடு வந்துடும். புரிஞ்சு பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அது எடுத்துட்டு பக்கத்தில் நீடில் ஒவ்வொரு வாட்டியும் போடுறப்பவும் இந்த ஜம்கிக்கு சென்டரில் ஒரு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோல்லேருந்து நீடில் வரணும். போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நீட்டாக இருக்கும். இப்போ ஒன்று போட்டாச்சு. ஜம்கி ஒர்க் முடிச்சுட்டு அப்புறம் த்ரெட் ஒர்க் போட்டுக்கலாம். த்ரெட் இந்த மாதிரி எடுத்துட்டு ஜம்கி இந்த ஒன்று எடுத்துருக்கோம் இல்லையா, இதில் ஒரு சுற்றி ஜம்கியில் ஒரு ஹோல் இருக்குது பாருங்கள் சென்டரில், அதில் வந்து போட்டுறணும். இந்த சர்க்கிள் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு வெளியில் வந்து ஜம்கி வைக்கேன். இது வந்து சர்க்கிள்லே போட்டணுமோ பாருங்கள். ஒரு சுற்றி அந்த ஜம்கிக்குள்ளே நீடில் உள்ளே போட்டுறணும். போடுறப்ப த்ரெட்டை வந்து பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு சிக்காகாது. இப்போ ஃபுல் ஒர்க்கு முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு ஃப்ளவர் ஜம்கி ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த லைனில் வந்து நம்ம வந்து பால் செயின் போட்டுக்கலாம்.
போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டோனுக்கு இடையில 2 பீட்ஸ் போட்டுக்கலாம். பால் செயின் வந்து டபுள் லைன் போட்டுக்கலாம். பால் செயின் மாதிரியே தான் போடணுன்ட்டு இல்லை, நீங்கள் வந்து செயின் ஸ்டோன் கூட போட்டுக்கலாம். இப்போ ஃபுல் ஒர்க்கு முடிச்சிட்டோம். சைடு ஸ்டிச் மட்டும் தான் போடணும். ஃப்ளவர் வந்து உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அந்த கலர் போட்டுக்கலாம். அதேமாரி பால் செயின் போடணுன்ட்டு கிடையாது, இங்கே செயின் ஸ்டோன் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கூட போட்டுக்கலாம். ஃபுல்லு முடித்தோன்னே நீட்டாக அழகாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.